அண்ணாமலை பாஜகவுக்குள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவை அண்ணாமலை மிரட்டுவது டெல்லி ரசிக்கவில்லை. துப்பாக்கியை தலையில் வைத்து நீண்ட நாள் கட்சி நடத்த மிரட்ட முடியாது என்கின்ற வார்த்தை பாஜகவுடைய காதுகளுக்கு எட்டிவிட்டது. அப்படி எட்டிய பிறகு பாஜக வளர்த்த கடா மாறில் பாய்கிறது. அண்ணாமலையினுடைய உறவினர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கப் போகிறது. பல ஆயிரம் கோடி அண்ணாமலையுடைய திருடிய சொத்துக்கள், பாஜகவிடம் அடித்த கொள்ளைகள், திருடிய சொத்துக்கள் பாஜகவால் பறிமுதல் செய்யப்பட போகிறது. காலச்சக்கரம் என்பது அது சுழன்று கொண்டே இருக்கும். திமுகவை விரட்டி அடித்த கொள்ளைகள் இப்பொழுது முன்னாள் பாஜகவிடம் அதை பறிமுதல் செய்கிறது. இப்படியான அரசியல் எடப்பாடி தன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பார் என்று எதிர்பார்க்காத அண்ணாமலை இப்பொழுது தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அதன் மூலம் தொண்டர்களை தக்க வைத்து இந்த சொத்து பாதுகாப்பதற்காக ஒரு கட்சி